சத்தியத்தின் பாதையில் பயணிக்கும்போது பாதை ரொம்ப கடினமானதாக இருக்கலாம். அந்த பாதையில் பயணிக்கும்போது தோல்வியை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அது கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் போய் சேர்கிற இடம் நிரந்தரமான வெற்றியையும் நிரந்தரமான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். சந்தோஷத்தில் மட்டும்தான் அப்போ நிலை பெற்று இருப்பீங்க. ஆனால் இதில் போகிற பாதையில் அதில் ஒரு அனுபவங்களையும் அவ்வளோ ஒரு பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்துருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்துருக்கும். ஒரு நிதானத்தையும் ஒரு அமைதியையும் ஒரு பொறுமையையும் ஒரு சகிப்புத்தன்மையையும் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு செலுத்தக்கூடிய தன்மையும் இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கும். நீங்கள் போய் சேர்கிற இடமும் நிரந்தரமான வெற்றியும் நிரந்தரமான ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கும். ஆனால் இந்த அதர்மத்தின் பதி பயணிக்கும்போது அது ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கோம், வெறும் வெற்றியை மட்டும்தான் கொடுத்துருக்கும். அதனால் நீங்கள் பக்குவப்பட மாட்டீங்க. அது வெறும் கர்வத்தையும் ஆணவத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். போய் சேர்கிற இடம் நிரந்தரமான தோல்வியையும் நிரந்தரமான கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கும். அந்த ஆணவம் உங்களையே தான் அழிக்கும். அதனால் சத்தியத்தின்படி திரும்புங்க. என்ன அப்படின்னா அது ஒரு கட்டம் வரைக்கும் தான் 2 சாய்ஸ் கொடுத்துருக்கும், 2 பாதை கொடுக்கும், தர்மமா அதர்மமா அப்படின்னு. ஆனால் அதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பாதை தான் கொடுக்கும். அங்கே அதர்மம் இருக்காது. அதர்மம் அழிஞ்சு அத்தனை பேருமே தர்மத்தின்படி நிலைநாட்டி தர்மத்தின்படி தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அதனால் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே சத்தியம் என்னன்னு உணர்ந்து சத்தியத்தில் வாழ்க்கையை கொண்டாடுங்க.